நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் பேலன்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் பேக் நெக் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் ஃபினிஷிங் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிரிண்ட் வந்து செக் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லையா, இதுக்கு க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கணும். எவ்வளோ க்ராஸாக போட முடியுமோ அவ்வளோ க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் கிராஸ் பீஸ். ஸ்ட்ரெயிட் பீஸ்க்கும் கிராஸ் பீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எட்ஜ் வந்து எல்லா மெட்டீரியல்லுமே இருக்கும். இந்த சைடில் நமக்கு நூல் வராது. இது வந்து செல்வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லா ஃபேப்ரிக்லேயுமே இருக்கும், இன்க்ளூட் சாரீலையுமே இருக்கும் செல்வேஜ் அப்படிங்கிறது. இந்த செல்வேஜுக்கு பேரலாக இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகாது, அப்படியே ஸ்ட்ரிஃபாக நிற்கும். ஸோ அதனால் இது ஸ்ட்ரெயிட் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பெர்பெண்டிகுலராக மீன் கிராஸ் வைஸில் இருக்கிறதுக்கு வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் இதுக்கு அப்படியே பயாஸில், இந்த மாதிரி பயாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து பார்க்கும்போது நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்கும் போது ரவுண்ட் நெக்கில் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா அது வளைஞ்சு கொடுக்காது, ஸ்டிஃபாக நிற்கும். அப்போது உங்களோட நெக் வந்து ப்ராப்பராக இருக்காது. இதுவே பயாஸில் இருந்தது அப்படின்னா, பயாஸில் கட் பண்ணோன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் யூ நெக் தைக்கும் போது அது நல்லா வளைஞ்சு கொடுத்து உங்களோட நெக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன பீஸ் அப்படிங்கிறதுனால நான் 2ஆக எடுத்துக்கிறேன். இதுவே லாங்காக இருந்ததுன்னா 1 எடுத்தாலே போதும். இந்த லைன் கரெக்டாக 1.5 இன்ச்சில் இருக்கணும். அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக 1.5 இன்ச்சில் இருக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 பீஸ் போதும். அதனால் நான் 2 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஜாயிண்ட் போட போகிறேன். ஜாயிண்ட் போடும்போது ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே தையல் போட போகிறேன். ஏன்னா இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். பட் ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது, அதுக்குமே நம்ம கிராஸ் வைஸில் தான் அட்டாச் பண்ணணும். அந்த அட்டாச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணுற பர்சன் அப்படிங்கிறதுனால, இது ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை இன்னும் க்ராஸில் நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் க்ராஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது பேக் நெக்குக்காக இதை எடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸ் எடுத்திருக்கேன், பேப்பர் கேன்வாஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஷைனிங்காகவும் ஒரு சைடு ரஃப்பாகவும் இருக்கும். ஷைனி சைடு தான் வந்து கிளாத்தோடு நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ரஃப் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு எவ்வளோ தேவையோ ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆன் ஃபோல்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா ஒரு லைன் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நெக்கு ஃபினிஷிங்க்கு 2.5 இன்ச் எடுங்க. இது காமனாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ 2.5 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து 3 இன்ச் எடுக்கணும் கேன்வாஸில் எடுக்கும் போது. அண்ட் ஃப்ரண்ட் நெக்கோட டீப்பு 5.5 அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மேலே எடுக்கிற அதே 3 இன்ச் எடுத்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ கேன்வாஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக உங்களோட ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு 1 இன்ச் ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி யூ ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷேப் நல்லா ப்ராப்பராக இருக்கும். இதுக்கு மேலே போயிடக்கூடாது, இது கீழே இருந்தால் கூட ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இன்னர் நெக் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதில் 2 டைப் ஆஃப் நெக் வரப்போகுது, இன்னர் நெக் அண்ட் அவுட்டர் நெக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னர் நெக்கை ட்ரா பண்ணி முடித்ததும் அவுட்டர் நெக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ண போகிறோம். இது சும்மா ஒரு ரஃப் மார்க்கிங் தான், எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரஃப்பாக ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவுட்டர் நெக்கை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த லைன் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு வைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லைன் நம்ம போடுறோம். ஸோ இதுதான் உங்களோட கேன்வாஸ் மார்க்கிங். இது அவுட்டர் நெக். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1/2 இன்ச். இது உங்களோட ஃப்ரண்ட் நெக். இந்த டிஸ்டன்ஸ் 3 இன்ச். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டயக்ராமும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணுறச்ச மேலே நம்ம ஈவனுக்காக ஒரு லைன் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த லைன் நம்ம விட்டுருக்கிறதே மறந்து அப்படியே விட்டுருவோம், அது எக்ஸஸாக போய் வரும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்ட்ரா லைனை கட் பண்ணிவிட்டு எப்போதும் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது அவுட்டர் நெக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. அவுட்டர் நெக்கை கட் பண்ணதுக்கப்புறம் 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த 1/2 இன்ச் லைனை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் இன்னர் நெக் ரவுண்டை கட் பண்ணும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நம்ம அந்த 1/2 இன்ச் வரைக்கும் தான் கட் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 1/2 இன்ச் நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த நெக் வந்து விரிஞ்சிருச்சுன்னா நெக்கு மெஷர்மெண்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த 1/2 இன்ச் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து விரியாமல் இதே பொசிஷனில் இருக்கும். இப்போ நான் இதை கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கேன்வாஸை நான் வந்து ஒரு ரஃப் கிளாத்தில் அயன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே பேலன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஷைனி சைடு கேன்வாஸோட ஒரு மாதிரி மினிமின்னு இருக்க சைடு வந்து கிளாத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ விட்டு ஒரு ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து அவுட்டர் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இதை நம்ம எடுக்கிறோம். மேலே எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்காம ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை அப்படியே மடித்து தையல் போடணும். இப்போ நான் தைச்சி காமிக்கிற மாதிரியே தைங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி அப்படியே ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த கார்னரில் மட்டும் ஒரு 2 மடி கொடுத்துக்கோங்க. அந்த இடம் கர்வ் ஏரியாவில் மட்டும் சும்மா ஒரு ஃபோல்டு. ஸோ இந்த மாதிரி இந்த எட்ஜை கட் பண்ணிவிட்டு கேன்வாஸை ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு நாச். ஸோ இதே மாதிரி பாடி பார்ட்லேயும் மிட் பாயிண்ட்டை நாச் பண்ணணும். நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸை ஃபோல்ட் பண்ணி மேல் பக்கம் மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு நாச் கொடுத்துட்டு பாடி பார்ட்லேயும் ஷோல்டரில் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு நாச் கொடுத்துட்டு ஸோ மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி ரைட் சைடில் கேன்வாஸ் வச்சு நம்ம அந்த கேன்வாஸோட நெக் ரவுண்டை வச்சு ஒட்டி தையல் போட்டுகிட்டே வரணும். கேன்வாஸ் மேலேயும் ஏறக்கூடாது, கேன்வாஸ் தள்ளியும் போகக்கூடாது. அந்த ஒட்டினா போல் ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நெக் லைனை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணுறோம். இப்போ அவுட்டர் நெக்கில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை ஹேண்ட் எம்மிங் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி. இப்போ பேக் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பேக் நெக்குக்கு நெக்கோட ஓப்பன் 2.5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் நெக்கோட டீப் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே 2.5 எடுத்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி இந்த லைன் மேலே அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நெக்கை கட் பண்ணிவிட்டு இதோட கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கிராஸ் பீஸை நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்லேயே நான் ஜாயிண்ட் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதும் ஒரு கிராஸ் பீஸோட ராங் சைடில் 1/2 இன்ச் மடிச்சு வச்சு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்டிச்சிங் பழகுற வரைக்கும் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து மார்க் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே ஆல்ட்ரேஷனோ மிஸ்டேக்ஸோ வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஒரு லைன் போட்டுட்டு ட்ரெஸ்ஸோட ரைட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், மேல் பக்கம், இது ராங் சைடு. ஸோ ட்ரெஸ்ஸோட ரைட் சைடில் வச்சுட்டு கிளாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்ம ஒரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணும்போது ஃபேஸ் ரைட் சைடு டு ரைட் சைடு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச் லைன் மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போடும். இந்த கர்வ்ஸ்லாம் நிறுத்தி மிடில் உள்ள வச்சுட்டு ப்ரெஷர் ஃபிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம நாச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கிறதுனால நாச் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த கிராஸ் பீஸ் மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் நம்ம ஃப்ரண்ட் நெக் பண்ணும்போது ஃபுல்லாக திருப்பிட்டு டாப் ஸ்டிச் போட்டோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போட்டோம். எதுக்காகனா படிஞ்சு நிற்கும். டாப் ஸ்டிச் அப்படின்னா படிமான தையல். ஸோ நம்ம அடுத்தது மடித்து தைக்கிறச்ச ரொம்ப படிஞ்சு அதுக்காக ஒரு டாப் போட்டதுக்கு அப்புறமா இந்த பேலன்ஸ் இப்போ நம்ம 1.5 இன்ச் பீஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் 1/2 இன்ச் தைச்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் நமக்கு 1 இன்ச் இருக்கும். இந்த 1 இன்ச்சை அரை இன்ச்சா நம்ம மடிச்சு தைக்கணும். Mask like that. Mask. ஸோ இப்போ ப்ராப்பராக நம்மளுக்கு
பேக்கில் க்ராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட பார்ட்டை எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஈவனாக நம்ம நெக் லைனில் இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அன்ஈவனாக வருது, இங்கே வைக்கிறச்சு அப் அண்ட் டவுன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் நெக்கு சைடு வைக்கும் போது கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே மேலே 2 தையல் போட்டு இந்த மாதிரி அந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் ஃபினிஷிங், ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸ்லீவில் இந்த எட்ஜு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் இன்ச் மடிச்சுட்டு அகெயின் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் புதுசு அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மடித்து பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இதோட ஓரத்தில் அப்படியே ரஃபாக ஒரு தையல் போட்டுருது. இந்த மாதிரி 2 கையிலையுமே தச்சுட்டு இந்த ஸ்லீவோட மேலே ஹார்ம் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டேப் எடுத்து 1/2 இன்ச் அளந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க ஹார்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட இந்த ரைட் சைடு வருது இல்லையா, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஷேப் மைனஸ் அந்த 1 இன்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸஸ் எதுவுமே வராது. நிறைய பேர் இந்த எக்ஸஸ் வர்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஹாஃப் தனியாக இந்த ஹாஃப் தனியாக ஸ்டிச் பண்ணுவாங்க, பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி கட் பண்ணிங்கன்னா தான் ஹார்ம் ஹோலில் நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் எந்த டிராஃப்டிங் மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஹார்ம் ஹோலுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஷோல்டர் எக்ஸஸோ கம்மியாக வர்றதோ வராது. ஸோ இது இங்கேருந்தே நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண லைன் மேலே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச்சு ஸ்லீவ்க்கு எப்போதுமே டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. அது மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ முதல் நீங்கள் டெய்லரிங் படிக்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே இப்போ புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கும் போது நிச்சயமாக இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறது ஒன்றும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்டு தெரியாத பட்சத்தில் ஒரு சிலதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அப் அண்ட் டவுன்ஸ் வருதுன்னா எது கம்மியாக இருக்கோ அதை லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இது கூட ஏன் வருது அப்படின்னா நம்ம வைக்கிறச்ச ஏதாவது ஒரு இழுத்துட்டாலோ இங்கே இது எடுத்து வைக்கும் போது இழுத்துட்டாலோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து அப் அண்ட் டவுன்ஸ் அங்கே வந்து வரும். அதனால் நம்ம கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் தைக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ராஸ் வர்ற சமயத்தில் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் தைக்கும் போது பாடி பார்ட்டும் ஸ்லீவும் ஈவனாக இருக்கணும். அதே சமயம் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் உங்களுக்கு எக்ஸஸ் வரவே வராது. ஆர்ம் ஹோலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச்சுமே போட்டுக்கிறேன்.
இந்த ஓரம் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ம் ஹோல் கிட்ட எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கர்வ்ஸுமே அழகாக உங்களுக்கு மிட் பாயிண்ட் கரெக்டாக மீட் ஆகிருக்கும். எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பேக் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த பேக் டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா பேக் டாட் இல்லாமலே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க. இல்லை உங்களுக்கு பேக் டாட் பிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ஒரு ஃபிட்டு ஒன்று கிடைக்கும். ஹிப் சைடில் பேக்கில் வர லூஸ் வந்து வராது. இது நம்ம என்னதான் சைடில் வந்து நம்ம இடுப்பு கிட்ட வந்து லூஸாக இருக்குது, ஷேப் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் சைடு பிடிச்சாலும் நீங்கள் பேக் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ அதனால் பேக் டாட் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் சைட்லேயே ஒரு 1/2 இன்ச் பிடிச்சிக்கலாம். அண்ட் பேக் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட்டு லைன் எடுத்தோம் இல்லையா, இது வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். செஸ்ட்டு லைனு, அதுக்கு கீழே வேஸ்ட் லைன் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்ட் லைனில் ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணதுமே கூட நீங்கள் டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பாடி பார்ட் கட் பண்ணிடுறீங்க இல்லையா, அதில் பேக் பார்ட்டை தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வேஸ்ட் லைனில் டாட்டை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட மிட் பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சு டாட் எடுக்கிறோம். 4லேருந்து அதுக்கப்புறமா 1 இன்ச் எடுக்கிறோம். இதை வந்து நீங்கள் இப்போ இந்த இடம் வந்து நம்ம 6 அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்னில் போட்டிருப்போம். 10 to 6 வேஸ்ட் லென்த் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இந்த 6 to A 4 இன்ச் எடுக்கிறோம். A to B 1 இன்ச் எடுக்கிறோம். சி வந்து மிட் பாயிண்ட். ஸோ இது நான் பாயிண்டில் சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்ற மெஷர்மெண்ட்டை மட்டும் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 6 to A வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். A to B 1 இன்ச்சு. C is mid point of A and B. ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் C எடுக்கிறோம். C to D மேலே வந்து 4 இன்ச் எடுக்கிறேன். C to E கீழே 5 இன்ச் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம பிரின்சஸ் கட்டுக்குமே இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் பேக் டாட் வந்து பிடிக்க கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் போட்டுட்டு இந்த சென்டர் லைன் வருது இல்லையா, அதையும் இந்த இடத்துல நம்ம D and E மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஹோல்ட் பண்ணி இந்த சென்டர் லைனை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளை இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறோம். நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வந்து இந்த மிட் பாயிண்டில் சென்டர் லைனில் வச்சுட்டு நீடில் உள்ளே வச்சு ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாட் இன்னுமே நல்ல ப்ராப்பர் ஷேப்பில் நமக்கு வரும். ஸோ ரிவர்ஸ் ஸ்டிச் எல்லாமே போட்டுட்டு டாட்டை இப்படி கம்ப்ளீட் பண்ணி தைச்சிருங்க. தைச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் ஒரு ஃபிட் கிடைக்கும். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பிடிக்க வேண்டாம், பேக்குக்கு மட்டும் இந்த மாதிரி டாட் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராப்பர் ஷேப் இருக்கும். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சைட் பார்ட் இருக்கும். ஸோ சைட் பார்ட்டை ஈவனாக வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஈவனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கிட்ட எடுத்துக்கோங்க. ஸ்லீவை ஒன்றா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவ் கிட்ட நம்ம சைடில் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்தோம், ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1.5 இன்ச் அலவன்ஸ் கொடுத்தோமா. ஸோ அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம அளவு ட்ரெஸ் வச்சோ திரும்ப நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்தோமோ அந்த அலவன்ஸை மார்க் பண்ணி தைச்சாலே போதும், நம்மளுக்கு ஃபிட்டிங் ப்ராப்பராக வரும். ஸோ செஸ்ட்டு கிட்ட நம்ம 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த செஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேஸ்ட் கிட்ட 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா சீட் கிட்ட இப்போ இப்படி பார்க்குறச்ச சீட் எங்கன்னே நமக்கு தெரியாது. இன்கேஸ் ஷேப் இருக்க பர்சனுக்கு அந்த ஷேப் இருக்கிற இடத்துல இப்படி கட் ஆகிற இடம் தான் சீட் அப்படின்னு ஐடென்டி பண்ண முடியும். ஒரு சிலருக்கு தொப்பெல்லாம் இருக்கவங்களுக்கு ஐடென்டி பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கட் பண்ண உடனே நீங்கள் பாடி கட் பண்ணுவீங்க இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு நாட்ச் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ சீட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச் தான் கொடுத்துருப்போம். ஸோ அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ
ஸ்கேல் எடுத்து லைன் போடுங்க. நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன், யாருமே ஃப்ரீ ஹேண்டில் லைன் பண்ணாதீங்க, ஸ்கேல் எடுத்து லைன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான், ஏன்னா நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்டே ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் லைன் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகாது, இல்லைன்னா வயிறு கிட்ட வந்து தொப்பை இருக்கிறதுனால டைட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி வளைச்சி எடுத்துகிட்டு போய் இப்படி கொடுக்கும்போது இந்த எக்ஸஸ் என்ன ஆகும்னா நமக்கு டைட் ஆகும். அதனால் நம்ம என்ன 1.5 இன்ச்சு எத்தனை இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம், சீட்டு, வேஸ்ட்டு, செஸ்ட்டு, ஸ்லீவ், இந்த 4 இடத்துல மட்டும்தான் உங்களோட மெஷர்மெண்ட் மார்க்கிங் இருக்கணும். மற்ற இடத்துலலாம் ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் லைன் போடணும். ஸோ வேஸ்ட்டையும் சீட்டையும் மார்க் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் மார்க் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா ஸ்லீவையும் செஸ்ட்டையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் இது மேலே தையல் போட்டுக்கலாம். ஸோ இங்கே தையல் போட்டு நீடில் உள்ளே வச்சு நிறுத்திட்டு இங்கே ஸ்லீவ் பார்ட்டுக்கிட்ட ரெண்டுத்தையும் ஒன்றா மீட் ஆகுதான்னு பார்த்துட்டு ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணது மேல் பக்கமாக இருக்கணும். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணது பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் மேல் பக்கமாக வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹோல் பண்ணி அங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு சைடு ஜாயின் பண்ணுங்கள். சைட் கிட்ட நிறுத்தி அப்படியே நீடில் உள்ளே வச்சு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. எங்கெல்லாம் நீங்கள் நிறுத்தி தைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ரொம்ப அழகாக உங்களோட ஷேப் வரும். ஒட்டுக்க அப்படியே அடிச்சுட்டு போகும்போது ஷேப் வந்து நல்லா வராது. இந்த லைனை அப்படியே தைச்சிட்டு சீட் கிட்ட ஒன்றா வச்சு, நீங்கள் பின்னாடியுமே நாட்ச் கொடுத்துருப்பீங்க இல்லை மார்க் பண்ணியிருப்பீங்க, அது ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்து சீட் கிட்ட நிறுத்தி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி டேரெக்டாக அப்படியே கிளாத்தை வெளியே எடுத்துருங்க. இப்படி போகக்கூடாது, டேரெக்டாக நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் தைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாதிரி ஒரு ஷேப்பாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம தைக்கணும். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தையல் போடணும் இல்லையா? நம்ம இன்கேஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தையல் போடணும். ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த சீட் லைன்லேயே தான் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். வேஸ்ட்டு கிட்ட 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த சீட் லைன்லேயே எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணி நிறுத்தணும். அண்ட் அகெயின் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சு ஃப்யூச்சரில் பிரிச்சுக்கிறதுக்காக அதையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம சீட் லைன் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணி இங்கேருந்து டேரெக்டாக எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் சைடில் நம்ம அப்படியே 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் தைச்சு காமிக்கிறேன், அதே மாதிரியே பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடும் போதும் முதல் ஸ்டிச்சு நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுமே போடணும். எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 இன்ச் பிஃபோராகவே 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணிவிட்டு டைரெக்டாக வெளியே எடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஒரு டெய்லர் ஃபினிஷ் பண்ணுற லுக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். சீட் கிட்ட எப்போதும் ஆல்ட்ரு பண்ண முடியாது. அதனால் எடுக்கிறச்சையே கொஞ்சம் ரொம்ப அப்படியே கரெக்டாக எடுக்காமல் கொஞ்சம் லூஸாகவே எடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தான் நம்மளால் ஸ்லீவ் கிட்ட ஆல்ட்ரே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சைட் பார்ட் இப்படி தான் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபினிஷிங் எல்லாருமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்லிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்மளோட சைடு ஓப்பன் இருக்கும். கீழே எப்போதும் கீழே இருந்து ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸஸ் எதுவும் வராது. மேலேருந்து போகிறச்ச எக்ஸஸ் நம்ம சைடில் கொடுத்துருந்த எக்ஸஸ் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ அதனால் கீழே இருந்து மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு நான் சொன்ன மாதிரி ஸ்லீவுக்கு எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு 1/2 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம்.
ஸோ நான்லாம் இப்போ வரைக்குமே ஸ்லிட் வந்து பின் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஃபினிஷிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும், நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இருக்கிறதுலே ஸ்லிட்டு ஃபினிஷிங் தான் கஷ்டம். ஸோ ஆனால் அதை ஈஸியாக பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. இந்த ஓப்பன் வரும், நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க தையல் வந்து தெரியணும். இது இந்த மாதிரி மேலே ஃபோல்டாக இருந்ததுன்னா நமக்கு ஃப்ரண்ட்லேயும் ஃபோல்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம போட்டிருக்க தையல் தெரிகிற அளவுக்கு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை பிரித்து வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபோல்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும் போதும் அந்த ஓப்பனில் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு ஸ்டிச்சு தெரியுதா, இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி தெரியணும். ஸோ இதை ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சைட் பண்ணும்போது அதே மாதிரி கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு எடுத்துகிட்டு கீழே இருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பின்னாக அப்படியே ரிமூவ் பண்ணி நீங்கள் பண்ணதை அப்படியே ப்ராப்பராக தைச்சிடுங்க. இப்போ தைக்கிறச்ச நம்ம என்ன பண்ணுவோன்னா, பின்னை எடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோன்ற பேரில் இதை மடித்து அப்படியே இழுத்து வச்சு, உங்களால் எவ்வளோ இழுத்து எஃபோர்ட் போட முடியுமோ இழுத்து எஃபோர்ட் போட்டு பண்ணுவீங்க. அப்போ உங்களோட ஸ்லிட்டு என்ன ஆகும்னா முறுக்கிட்டு இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது. இது என்ன இருக்கோ அதை அப்படியே மடித்து வச்சு தையல் போட்டிங்கன்னா தான் உங்களோட ஸ்லிட் பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா முறுக்கிட்டு வரும். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் தைச்சாலும் முறுக்கிட்டு வரும். இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இந்த ரெண்டு சைட்லேயுமே எக்ஸஸ் இல்லாமல் இப்போ எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துலையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஓப்பனுக்கு நேராக நிறுத்திட்டு நீடில் உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நிறுத்திட்டு கரெக்டாக அந்த சென்டருக்கு நேராக நிறுத்திட்டு நீடில் உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பின்னை எடுத்துகிட்டு இதை அப்படியே ப்ராப்பராக வச்சு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கீழேயும் சுருக்கமும் இல்லாமல் நேராக தைச்சி அகைன் நீடில் உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பா ஷேப் உங்களுக்கு வரும். பேக் சைடில் திருப்பி பார்த்தாலும் இந்த பா ஷேப் அழகாக உங்களுக்கு ஸ்கொயரில் வரும் ஸ்லிட்டு. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அண்ட் நம்ம இந்த எட்ஜில் வேணும் அப்படின்னா ஒரு டாப் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சு கம்பல்சரி போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இது போடுறச்ச ஒரு ஃபார்மல் லுக் இருக்கும், ஃபார்மலாக ஃபினிஷ் பண்ணுற ஒரு லுக் இருக்கும். ஸோ வேணும்னா போட்டுக்கலாம், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம்லலாம் நம்ம தைக்கிறச்ச இந்த டாப் ஸ்டிச் போட்டால் தான் நல்லாயிருக்கும். காட்டன் ட்ரெஸ்லேயுமே வந்து டாப் ஸ்டிச் போடலாம். சிந்தட்டிக்கு அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் நம்ம ஜார்ஜெட்லாம் எடுக்கும் போது டாப் ஸ்டிச் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்லிட்டில் போட்டிங்க அப்படின்னா கீழே பாட்டம் ஃபோல்ட் பண்ணும்போது கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சு போடணும்.
ஸோ அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லிட்டு முடிச்சாச்சு, ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது பாட்டமில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இந்த பாட்டம் இருக்குது, நம்ம ஸ்லிட் எப்படி மடித்து தைச்சோமோ அதே மாதிரி ½ இன்ச்சு மடித்து தைச்சிட்டு ½ இன்ச்சு மடித்து தைச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுப்போம். இப்போ இதே மாதிரி இந்த ஓரத்துலேயே நம்ம ஸ்லிட்டில் போட்ட மாதிரி இந்த ஓரத்தில் நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும்.